நவநீதர் அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு, இப்பயும் இருக்காங்க, 80+. அந்த அண்ணனை யாருக்காவது தெரியுமா? அவர் இப்போ ஒரு தாத்தா மாதிரி, உங்களுக்கு எங்களுக்கு தகப்பன் மாதிரி. நவநீதர் FMBவில் ஒரு மூத்த தகப்பன். அவ்வளோ டிராயிங் வரைவார். காலண்டருக்கெல்லாம் முந்தி படம் வரைகிறவர் அவர் தான். இன்றைக்கும் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், நவநீதர் அப்படின்னு அடித்து பாருங்கள், அண்ணன் வருவாங்க வயசாக. அவ்வளோ பரிசுத்தமான தேவ மனிதர். அவர் சிம்பிளாக பேசும்போதே மகிமையாக இருக்கும். ஒரு நாள் அவர் ஒரு சாட்சியை சொன்னார். என் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு பெரிய மீட்டிங், யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங் முடிந்தது. கேம்ப், யூத் கேம்ப். எல்லா வாலிபர்களும் ஒப்பு கொடுத்தாங்களாம், அழுதாங்களாம், அர்ப்பணிச்சாங்களாம். இவரும் அந்த டைமில் ஓரளவு மிடில் ஏஜ் தானே, 30 சம்திங் இருக்கும், 30+, 35+ இருக்கும். இவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மீட்டிங் முடிஞ்சது. முன்னாடி வந்த வாலிபர்கள் எல்லாம் பார்த்துட்டார். இவர் தான் நைட்டு சாப்பாடு முடிஞ்சவுடனே ஒவ்வொரு கேம்பில் உள்ள உட்காந்து படுத்திருக்கிற எல்லா ஏரியாவையும் நைட்டு செக் பண்ணுவாராம், தேவையில்லாமல் இங்கே அலையிறாங்களா, இன்னும் பண்ணுறாங்களான்ட்டு. ஒரு நாள் அந்த கேம்ப் ஏரியாவில் நவநீதரன்னு நைட்டு, லேட் நைட்டா 12 மணிக்கு எழும்பி அந்த கேம்ப் சைட்டை சுற்றி யாராவது தேவையில்லாமல் உட்காந்துருக்காங்களா, பெண்கள் ஏரியா, ஆண்கள் ஏரியாலாம் பார்த்தாரா. அப்போ ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு மஞ்சப்பை தொங்கி கொண்டிருந்துதான். மஞ்சப்பை பார்த்தாரா, என்ன மஞ்சப்பை தொங்கி இருக்கு. தூரத்தில் பார்த்துட்டு பக்கத்தில் போறாரு. ஏங்கி ஏங்கி அழுகிற ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஏங்கி ஏங்கி இந்த 12 மணிக்கு யார் அழுகிறா? எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும், என்னை கொண்டு தாரும், என்ன எனக்குள்ள எழுப்புதலை தாரும், தேசத்தில் எழுப்பு. அழுகிறார். மெதுவா எட்டி பார்த்தாராம். ஒரு வாலிபன் அழுது அழுது புலம்புறாராம். அந்த வாலிபனை பார்த்து கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணிட்டு கேம்புக்கு வந்துட்டாராம். முடிந்தது. அந்த வாலிபன் என்ற சொல்றாரு. அந்த வாலிபன் யார் தெரியுமா? யாருன்னே நான் ஈகரா கேட்கிறேன். அதுதான் மோகன் சி லாசரஸ். அதுதான் மோகன் சி லாசரஸ். இருபது வயசுல அவர் அழுத சத்தம் என் காதுல இருக்கு தம்பி. அதான் இந்த தேவ மனுஷனை இப்படி பயன்படுத்துறார் கர்த்தர். அப்படி இந்த வாலிப வயதுல நீ எவ்வளவு உன்னை ஒப்பு கொடுக்கிறியோ, உன் கையில பெரிய பொறுப்பு, தேசத்தை கொடுப்பார்.